சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அடடா, நல்லா ரொம்ப இருக்கும். மரியாதை. சந்தோஷம். ஆசீர்வாதம்லாம் வாங்குறா. வாங்க. இவ்வளவு ஆர்ப்பாட்டமும் அட்டகாசமும் நடக்குதா? இதை உடனே போய் மாதவி கிட்ட சொல்லியே ஆகணுமே. மாதவி கிட்ட சொன்ன மட்டும் என்ன பாராட்டவா போறா? இருந்தாலும் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஒரே கடமை நான் செஞ்சாகணும் இல்லையா? ஹாப்பியா? அப்பா, நீ கொண்டு வந்த சீர்வரிசை எல்லாம் மேல ரூம்ல இருக்கு. கருப்பசாமி முன்னாடி வச்சோம்ல, அத போய் எடுத்துட்டு வந்துரு. இங்க சாமி முன்னாடி வச்சு கொடுத்துடலாம். இந்தாம்மா புடி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். வாட்ச்மேன் வர ஓடிடுவோம். அப்பாடா, கீழே யாரும் நம்மளை பார்க்கல. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மாதவி, மாதவி, என்னங்க என்னாச்சு? அங்க என்ன நடக்குது? என்னத்த சொல்ல? சொன்ன உங்க எல்லாருக்கும் ரத்த கொதிப்பு வந்துடும். நீங்க சொல்லலனாலும் எல்லாரோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்லுங்க மாமா. மாதவி, நீங்கெல்லாம் கீழே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சீங்க? அதான் அந்த நந்தினி குடும்பம் ஊருக்கு கிளம்புறதை நிறுத்தி வச்சு பூஜை ரூம்ல வச்சு சாமியை கும்பிட வச்சுட்டு அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு அவங்க கொண்டு வந்த சீர்வரிசை பையெல்லாம் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இருப்பாங்களா இருக்கும். அங்கதான் மாதவி நீ தப்பு பண்ற. அங்க நடக்கிற சம்பவம் இதை விட பெருசுமா. மாமா, பில்டப் கொடுக்காம விஷயத்த சொல்லுங்க. அதாவது நந்தினி, அவ அம்மாச்சி, அப்பா, அப்புறம் அந்த 2 தங்கச்சிங்க, இவங்க எல்லாருக்கும் காஸ்ட்லியான கலர்ஃபுல்லான தீபாவளி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான் உன் தம்பி. அத்தை கேட்டுச்சா இல்லையா? அதுவும் மாமா வச்சு அவர் கையாலே எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுக்க வச்சிட்டான். இவ்ளோ நடக்குதாங்க? அது மட்டும் இல்ல மாதவி, அந்த துணிங்க ஒவ்வொன்றும் பிராண்டட் தெரியுமா? பார்க்கும் போதே அது காஸ்ட்லின்னு தெரியுதுமா. அதுவும் நந்தினிக்கு ஒரு புடவை எடுத்திருக்கான் பாரு. குறைஞ்சது ஒரு 50,000 இருக்குமா, 50,000. அப்படியே பல 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 பலன்னு ஜொலிக்குதுமா. மொத்த குடும்பமும் அந்த புடவைய ஆன்னு வாயை பொழந்துட்டு பாக்குறாங்கம்மா. அவ்வளவு ஏன் நீ பார்த்தாலும் அதே மாதிரி வாயை பொழந்துட்டு ஆன்னு பாப்பேன். அவ்வளவு நல்லா இருக்குமா அது. நான் இதை சொல்லும் போதே உனக்கு காண்டாகலாம், காதுல புகையெல்லாம் வரலாம். ஆனா நான் உண்மையை சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? மாப்பிள்ள, அந்த நந்தினிக்கு எடுத்து கொடுத்த புடவையை கம்பேர் பண்ணும்போது உனக்கு தீபாவளிக்குன்னு ஒரு புடவை எடுத்து கொடுத்தான்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா வேஸ்ட். உன்னை விட அந்த நந்தினி தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டாமா அவன். சொல்லாம என்ன, அவன் டைரக்டா போய் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவான். அந்த புடவை தான் அப்பவே கேவலமா இருக்குன்னு நான் தூக்கி எரிஞ்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, அதான் அம்மா புடுங்கி வீசிட்டாங்கல்ல. நீங்க போய் எதுக்கு அந்த புடவை உதாரணத்துக்கு சொல்லிருக்கீங்க? அத கம்பேர் பண்ணும்போது அவளுக்கு எடுத்தது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அதானே சொல்லுவீங்க? ஆமாமா, அதேதான் அதேதான். இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. இன்னும் எனக்கு தீபாவளி ட்ரெஸ் எடுக்கவே இல்ல. அக்காவுக்கு அவன் ஏன் எடுத்து கொடுத்தான், அதுவும் ஏனாதானோன்னு நின்றுச்சு. ஆனா இந்த வீட்டு வேலைக்காரிக்கும் அவளோட குடும்பத்துக்கும் பிராண்டடா ஷோரூம்ல. பேசாம மாப்பிள்ளை கிட்ட போய் சண்டை போட்டு எங்களுக்கும் அதே மாதிரி காஸ்ட்லியா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா தான் ஒத்துக்குவோம்னு சொல்லுவோமா? எப்படிமா ஐடியா? அத்தை, ஐடியா நல்லா இருக்குல்ல? என்ன சுரேகா? ஒய் சைலண்ட்? ஐடியா நல்லா இல்லையா? அம்மா, என்னம்மா இது? என்னம்மா அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சலம். அதை விட இது கேவலமா இருக்கு. இந்த மூஞ்சிங்களுக்கெல்லாம் பிராண்டட் ஷோரூம்ஸ். ஏய், அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் பெத்து போட்டிருக்கேன்ல, அவனை சொல்லணும். மா, அதுக்காக இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற முடியாதுமா. இவ்வளவு தூரம் பண்ண சூர்யா நாளைக்கு இந்த வீட்டை கூட அவ பேருக்கு எழுதி வச்சுட்டா அப்ப என்னமா பண்றது? இதுக்கு மேலேயும் விட்டு வச்சோன்னா இந்த புது வாழ்க்கைக்கு அவளும் பழகிடுவா. அப்புறம் ஐயோ, அதுக்கு மட்டும் விட்டுறக்கூடாது. அம்மா, உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். ஏத்தா, சின்னவள கொஞ்சம் தள்ளிக்க. இந்தாமா, எடுத்துட்டு வந்துட்டேன். புடி. சிங்காரம், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம்? சும்மா வந்து பார்த்து போனா பத்தாதா? இருக்கட்டும் ஐயா, தீபாவளி அதுமா பொண்ணு வாழ்ற வீட்டுக்கு வெறுங்கையோடு எப்படி வர சொல்றீங்க? ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யணும் இல்லையா? எப்படியும் இது கடன் தானே வாங்கியிருப்பேன்.
அதை விடுங்கயா. என் பொண்ணுக்கு செய்யறதை விட வேற என்னையா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துற போகுது. அதுவும் இல்லாம என் பிள்ளைய சாமி மாதிரி காபந்து பண்ணியிருக்காரு சின்னையா. அவருக்கு நான் என்ன செஞ்சாலும் கம்மி தானேயா? என்ன சொல்றீங்க? ஐயோ, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் என்ன புகழ்ந்துகிட்டே இருக்கீங்களே. எனக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு நந்தினி. தம்பிக்கு எப்பவுமே கிண்டல் தான். அதுவும் ஒரு வகையில நல்லதுதாம்மா. எல்லாத்தையும் தூக்கி தலையில சுமந்துக்காம அப்படி அப்படியே விட்டுட்டு போயிடலாம்ல. அது என்னவோ உண்மைதாங்க ஐயா. பா, ஏன் கையில வச்சிட்டு நிக்கிற? குடுப்பா. ஆமா ஐயா, நீங்க கிழக்கு பக்கம் நின்னு இந்தாங்க வாங்கிக்கங்க. டாடி, இந்த வீட்ல எந்த பக்கம்? கிழக்கு பக்கம். டேய், நீ நிக்கிறதே கிழக்கு பக்கம் தான்டா. ஓ அப்படியா? ஓகே ஐயா வாங்கிக்கங்க. வாங்கிருவோம். ஆசீர்வாதம். என்ன என்ன என்னாச்சு? என்னய்யா? என்ன பண்றீங்க? இல்ல, நந்தினிக்கு என் டாடி கிஃப்ட் கொடுக்கும்போது நீயும் தான் டாடி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினல்ல, அப்ப நானும் அப்படிதானே பண்ணணும். கரெக்டா நந்தினி? ஆமே ரைட்? ஐயா ஐயாவும் நானும் ஒண்ணுங்களா? நீங்க போய் என் காலில் விழுகலாமா? என்னங்க எப்படி பண்றீங்க? அதுல என்ன அங்கிள் தப்பு இருக்கு? இத பாருங்க, நல்ல மனசோட யார் என்ன பண்ணாலும் அது கரெக்ட் தான், ஒண்ணுதான். இல்லங்கயா, இதெல்லாம் தப்புங்க. ஏமா இதெல்லாம் நீ சொல்றது இல்லையா? சார், அதெல்லாம் வேண்டாம் சார், நீங்க வாங்கிக்கோங்க. ஏன் நந்தினி, ஏன் 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 விழக்கூடாது? என்ன தப்பு? என்ன தப்பு அப்படி விழுந்தா? அதெல்லாம் வேண்டாம் சார். அதுதான் ஏன்னு கேக்குறேன் நந்தினி. நீ மட்டும் என் டாடி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினல்ல, அது மட்டும் எதுக்கு? எந்த அடிப்படையில பண்ண நீ? அது ஐயா, எங்களுக்கு கருப்பசாமியும் குலசாமியும்னா எங்களை வாழ வைக்கிற சாமி நீங்களும் உங்க குடும்பம் தானையா? நீங்க எப்படியா என் காலில் விழுகலாம்? இல்ல சிங்காரம், அவன் சரியாதான் சொல்றான். ஐயோ, என்னங்கயா? பாத்தீங்களா டாடி, நீங்க பேசுங்க டாடி, கரெக்டா இருக்கும். நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது சிங்காரம். உன் நன்றி உணர்ச்சியில எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீ பழைய சிங்காரெல்லாம் கிடையாது. இந்த வீட்டோட சம்மந்தி. உன் பொண்ணு இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. சூர்யாவை பழக்க தோஷத்துல சின்னையான்னு சொல்லலாம். ஆனா அவன் மருமகன், நீ அவனுக்கு மாமனாரு. உனக்கு அந்த உரிமை எடுத்துக்கிறதுக்கு கூச்சமா இருக்குன்னு அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவன் அப்படி நினைக்கிறானா? அவனை தடுக்காத. அவன் நினைக்கிற மாதிரி அவனை ஆசீர்வாதம் பண்ண. சூப்பர் டாடி, கரெக்ட் பாயிண்ட பேசுனீங்க. ஐயா, நீங்க மனசார நினைச்சதே போதுமியா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்யா. 100 வருஷத்துக்கு இல்ல இல்ல, என் ஆயுசையும் சேர்த்து இன்னும் 200 வருஷத்துக்கு மேல நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட, மனபலத்தோட, உடல் பலத்தோட, சொத்து சுகத்தோட, பேரும் புகழோட நீங்க என்னன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்யா. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். நந்தினி, இத வாங்கிக்கோ. தம்பி, அந்த மோதிரத்தை உங்க கையாலே அவருக்கு போட்டு விடுங்க. மோதிரம் என்ன?